லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாமா நீங்க மட்டும் நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் மாமா. நீங்க வர டெரர் ஆகி பெரிய அண்ணாமலை ரஜினி கணக்கா தொடையில வச்சு சவால்லாம் விட்டு என்னையும் அதுல கோத்து விட்டீங்க மாமா. ஒரு சப்ப மேட்ருக்கு நீங்களும் அத்தையும் சேர்ந்து சண்டை வலிச்சு பெருசாக்கி விட்டீங்க மாமா. மாமா நான் பிளாண்டா இருக்கிறது ஒரே ஒரு நைட்டு ஒரே ஒரு பகல். அதை நினைச்சதான் மாமா மெர்சல் ஆகுது. என்னடா இங்கிலீஷ் என்ன பெரிய பிசாசா இல்ல பூதமா? அத பார்த்து பயப்படுற? இங்க பாருடா, முதல்ல நீ பேசுற தமிழ்லயே பாதி இங்கிலீஷ் கலந்துதான் இருக்கு. மீதியும் கத்துக்கிட்டனா முடிஞ்சது. ஆமா நீங்க சொல்லிட்டீங்க. டேய், வெள்ளைக்காரன் காலத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் அரசாங்கத்துல வேலை கிடைக்கும்னு எவனோ கிளப்பி விட்டத இவனுங்க எல்லாரும் இன்னும் புடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவன் என் கையில கிடைக்கிட்டு மாமா. சரி விடு. முதல்ல உன் இங்கிலீஷ் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கலாம். வேணான்னு சொல்லுங்க. அதோ அந்த புக் எடு. டேய், அந்த புக் எடுறா. அந்த புக் அட்டையில இருக்குல்ல, அத படி. கண்டிப்பா படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணுமா மாமா? டேய் படிடா. படிக்கிறேன் படிக்கிறேன். டேய் மாமா, ஏண்டா தலைகீழ நின்னு படிக்க போறியா? ஏன் மாமா? நீ புக்கு புடிச்சிருக்க லட்சணத்தை பாருடா. சாரி மாமா. சீதா, இது சரிப்பட்டு வராது போலயே. அந்த பெரம்பேடு. அத்தை. மாமா 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 இந்தாங்க. வேணாம் மாமா, விட்டுருங்க மாமா. கொடு. டேய் இங்க வாடா. வாடா வாடா. அந்த புக்ல அட்டையில என்ன இருக்குன்னு படி. படிக்கிறேன். டேய் என்னடா அட்டையில இருக்கிறத படிக்கிறதுக்கே உன் வாய் இப்படி டான்ஸ் ஆடுது? சரி, நீ பள்ளிக்கூடத்துல என்னதான் பண்ண? டேய் என்னடா பண்ற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றா. ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொல்ல மாட்டேன். டேய் மாமா சொல்றா. மலரே பார்த்துட்டு இருப்பேன். சீதா, இந்த இடம் கொஞ்ச நேரத்துல கலவர பூமியா மாறப்போகுது. அதெல்லாம் உன் கண்ணால நீ பார்க்க கூடாது. நீ போய் உள்ள படுத்து தூங்கு போ. அத்தை அத்தை தனியா விட்டு போயிடாதீங்க. அத்தை போ போ போ. அத்தை அத்தை போவாதீங்க. அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை. டேய் மாமா. டேய் வாடாங்க. வா வா வாடா. அந்த புக்கை கொடு. இத வாசி. புடி. நானா? வாசிடா. மாமா.
இரு. இன்னாத்துக்குன்னு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒலாத்தினுக்குற? மோ கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன் போனியாமா நீ? போயிட்டு வந்துக்கணாண்டா. மோ கோயிலுக்கு போயிட்டு வந்தா திண்ணீர் வைக்க மாட்டியா? இரு 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 இரு. அது என்ன பத்திரமா பேங்க்ல போட வைக்க போற? இரு 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 வர எடுத்தாரேன் இரு. போ. என்னடா பக்தி பக்கத்து தெரு வரைக்கும் இஷ்டத்துக்கு நிக்குது? மோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கயிறு வாங்கினு சொன்னேன் வாங்கினியா? இருக்குதுடா. அத யாரும் புருஷனா வந்து கட்டுவான்? டேய் மோ தர்கால பாய்கிட்ட மந்திச்சு ஒரு தாயத்தை வாங்கினு சொன்னேன் வாங்கினியா? அதெல்லாம் இருக்குதுடா. அப்புறம் அந்த தண்ணியை தெளிச்சு விடுமா? டேய் அது அப்பவே ஊடு ஃபுல்லா தெளிச்சு விட்டாச்சு. ஊடு ஃபுல்லா தெளிச்சியே உன் புள்ள நல்லா இருக்க கூடாதா? என் மேல தெளியணும்ல. சரி சரி சரி. அப்பளிக்கா சர்ச்சுக்கு போனியா? போனண்டா. ஃபாதரை பாத்தியா? அவர் ஏதாவது குத்துருப்பாரு. வந்துருச்சு. எண்ணெய் குத்துக்கிறாருடா. அதை எடுத்து இடுப்புல மச்சு வச்சுக்கோ. எடுத்து போட்டு விடுமா. சிலுவை போட்டு விடு. இருடா இருடா. இன்னாத்துக்குடா இப்ப இம்மா வேண்டுதல் வச்சுனுக்குற? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. மலரோட அண்ணன் பையனுக்கு ஸ்கூல்ல பேச்சு போட்டிக்கு இங்கிலீஷ்ல எழுதி விடுறேன்னு சொன்னால. ஆமா அது இன்னைக்குதாம்மா. நான் தெரியாம தான் கேட்டுக்கிறேன். உன் மாமனாரு அந்த புள்ள கையில அவரா எழுதி குத்துட்டு போலாம்ல. அவரு இன்னாத்துக்குடா உன் கையில சொல்லி குத்து அப்பாலிக்கா அத்த அவன் கையில எழுதி கொடுக்க சொல்றாரு? என்னடா இது? எதுக்கு தலைய சுத்தி மூக்க தொடறாரு? உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியலையே. என்ன இங்கிலீஷ்ல பேச வைக்கிறேன்னு மாமா மலர்கிட்ட சவால் விட்டுக்கிறாருமா. அப்படி போடு. இதெல்லாம் நீ என்னட்ட சொல்லிக்கவே இல்லையாடா? இந்த பாரு இப்ப நீ நேரா போய்கிற இந்த இங்கிலீஷ வச்சு மலர் மண்டையில அடிச்சு விடுற. இங்கிலீஷ் என்ன உருட்டி கட்டியா மண்டைய போலகிறதுக்கு சும்மா? டேய் 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 இந்த இங்கிலீஷ்ல ஒண்ணு இல்லடா பாண்டி. நம்ம இந்த ஏரியா ரிச்சாக்காரங்க கீறாங்கல்ல, சவாரிக்கு வந்தா இங்கிலீஷ்காரங்க கையில சும்மா சோக்கா பேசிப்பாங்க. What is this? வெங்காய புல்ஸ் மெக்கானிக் டிஸ். This is Marina Beach. That is LIC building. Give me 500 rupees. அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணுமே இல்ல. சுலுடா இங்கிலீஷ். உனக்கு எப்படி இவ்வளவு தெரியுது? அது ஒண்ணு இல்லடா, நம்ம ஏரியால ஒரு வெள்ளக்காரன் கேறான்ல, அந்த ஜார்ஜ், அவன் வீட்டுக்கு நான் வேலைக்கு போக சொல்ல எல்லாம் கத்துக்கினேன். அவன் பொண்டாட்டியும் நானும் இங்கிலீஷ்ல பேசிக்க சொல்ல நம்ம ஏரியா எல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்கும் தெரியுமா? அப்படி நீங்க என்னமா பேசுவீங்க? அது குட் மார்னிங், வாட் டிபன், 2 இட்லிஸ், 1 கிச்சடிஸ், லஞ்ச் டேக், ரைஸ், டச்சிங் டச்சிங், ஃபிஷிங் ஃபிஷிங். ஓ வேற லெவல் மணி. டேய் இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்ன்ற அவசியமே இல்ல. டா இங்க தில் இருந்தா போதும். இருடா இந்த வரேன் இரு. டா இது தர்கால போய் மந்திரிச்சுக்கின்னு வந்த தாய்த்து. ஏதா கை காட்டு. இத்த கட்டிக்கின்னு போய் உன் மாமனார பாரு. நல்ல சக்திடா, மெய்யாலுமே தான்டா. எப்பா நல்லபடியா நடக்கணும்ப்பா. போடா அச்சு தூள் கலப்பு, கிளம்பு கிளம்பு. நல்லாரு நல்லாரு போ. ஆத்தா மகமாயி, என் புள்ள மேல நம்பிக்கை வச்சுக்கின்னு ஒருத்தர் அவனை களம் இறக்குறாரு. அவன் தோத்துறக்கூடாது தாயி, தோத்துறக்கூடாது. நீதான் அவனை காப்பாத்தணும். அண்ணா அண்ணா, என்ன எங்க கிளம்பிட்ட? பார்த்தா தெரியலையா? ஆபீஸ்க்கு தான். ஏங்க வர வர வீட்ல என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு மறந்தே போச்சு. என்ன? ஒரு நாள்ல நம்ம குப்பத்து ராஜா மருமக வெள்ளக்கார துறையா மாத்தி காட்டுறேன்னு உங்க அப்பா சவால் விட்டாரே, அத நீங்க இப்ப இங்க இருந்து பார்க்க வேண்டாமா? அது வேற இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். இரு, ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிடுறேன். சொல்லிடுங்க சொல்லிடுங்க, சீக்கிரம் சொல்லுங்க.
சார் இப்போ ஒரு ஆஃப் டே பர்மிஷன் வேணும் சார். சின்ன பர்சனல் வேலை. ஆஃப்டர்நூன் வந்துடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா இன்னைக்கு என்ன டாஸ்க்? இன்னைக்கு போடல அந்த பாண்டி பையன் இந்த பக்கமே வரக்கூடாது. ஓகே? வரட்டும் பார்க்கலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஏய் என்னடா? மாமா எனக்கு எழுதி கொடுத்துட்டாரே. உண்மையை சொல்லு. யார் எழுதி கொடுத்தா? மாமாதா. மாமாவா? எந்த மாமாடா கண்ணா? நம்ம பாண்டி மாமா தான் எழுதி கொடுத்தாரு. டேய் வாய்க்கு வாய் மாமா மாமான்னு கூப்பிடாத. எங்க அது கூட பாப்போம். இத பாரு. ஏய் இது கன்ஃபார்ம் அவன் தானா? இம்பாசிபிள் டா டேய். ஏய் இது அவன் கையெழுத்து தான். நிஜமாவா? என்ன சொன்ன மாதிரி வந்துருச்சா? பாத்தீங்களா? உங்க எல்லாருக்கும் அதை படிக்க தெரியுமா இல்ல வாசிச்சு காட்டணுமா? படிச்சு முடிச்சுட்டு உங்க மூஞ்சியில கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்கறேன். ஏய் இது யார் எழுதி கொடுத்துருப்பான்னு நமக்கு தெரியாதா? இவர்தான் மண்டபத்துல உட்காந்து எழுதி கொடுத்துட்டு அதை துறவி கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காரு. திருவிளையாடல். சும்மா இருடா, ஏதாவது சொல்லிட போறாரு. அப்பா இப்படி நீங்களும் அவன் கூட சேர்ந்து போங்க அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஏய் நமக்கு தெரியாதா அவரை பத்தி? சவால்ல ஜெயிக்கிறதுக்காக அவர் எந்த எல்லைக்கு போவாருன்னு நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நேத்து புதுசாவா பாக்குறோம் அவரை. இல்லடா, அதை எழுதுனது பாண்டிதான். ஓ நான் 7 வருஷமா சொல்லி கொடுத்து வராத இங்கிலீஷ் அவனுக்கு ஒரே நாள்ல வந்துருச்சா? பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதான் மாமாவே எழுதி கொடுத்திருக்கார்ல. ஏய் என்ன சும்மா மாமா மாமான்னுகிட்டு இருக்க? நில்றாங்க. ஆமா சார் எழுதி கொடுத்துட்டு எங்க போயிட்டாராம்? எங்க பேச சொல்லி காட்டிடுவோன்னு பயமா? அதானே, எங்க அவனை பேச சொல்லி காட்டுங்க பாப்போம். அப்ப நாங்க நம்புறோம். பேச கூட வேண்டாம். தோ இந்த பேப்பர்ல இருக்கிறத பார்த்து படிக்க முடியுமான்னு பாருங்க. இதுங்க ரெண்டும் கொதிச்சு குமுறத பார்த்தா பாண்டி பேசி காட்டிடுவோம் போலயே. அப்பா அவங்க தான் கேக்குறாங்கல்ல, பாண்டி எங்க போயிருக்காரு? இன்னும் 4 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டான். என்னப்பா பிரிட்டிஷ் இங்கிலீஷா இல்ல அமெரிக்கன் இங்கிலீஷா? எங்க போயிட்டாரு உங்க சிசிய புள்ள? Good morning, everybody. குட் மார்னிங். கைய கீழே இருக்கு. The only God on this earth is the parents. They not only give a birth to us, but they care for us throughout our life. We always priority our mother's love, but the love and care of the father for the children is unmatchable. My father is my best friend and a superhero. Always stands with me. அப்படியே சொல்றான். He is my Santa Claus, who give me everything which I need.
is a good teacher who teach me good habits and moral values. He also teach me manners and ethics of life. He is the pillar of our family. My father guides me in taking right decisions for everything. Most of all, he gives me confidence. And he always believe and trust me. Love you, Appa. சூப்பர்ரா பாண்டி, அவ்வளவுதான்டா பாண்டி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பிஸ்கோத்து. இங்க பாரு, இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி தான், அது அறிவு கிடையாது. வாழ்க்கையில முடியும்னு நினைச்சு முயற்சி பண்ணா முடியாதது ஒண்ணுமே இல்லை. உன்னை நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு காலேஜில் சேர்த்து விட்டு அவனோட மொத்த குடும்பமும் வெயில்லையும் மழையிலையும் அந்த ரோட்டு கடையில கஷ்டப்பட்டு நின்னாங்க. ஆனா நீ என்னைக்காவது அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கியா? ஆனா 2 நாள்ல இப்படி உன் முன்னாடி வந்து தன்னால முடியும்னு செஞ்சு காட்டி நிக்கிறான்ல. இந்த பார், இது ஒரு சின்ன உதாரணம் தான். இன்னும் அவன் பெருசா சாதிக்க போறத நீ பார்க்க தான் போற. வேண்டாம், வா. சூப்பர்ரா. எப்படி? ஏய் மலரே, என்ன? வா, இங்க வந்து உட்காரு. வா வா. என்ன ஏதோ யோசனையாவே இருக்க? ஒன்னும் இல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. அது விஜய் பேச்சு போட்டின்னு இன்னைக்கு சொல்லிட்டு போனால. ஆமா, அதான். அது என்னாச்சு? நல்லா பேசிருப்பானா இல்லையா, பிரைஸ் கிடைச்சிருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா நடிக்காத. காலையில மன்னன் படத்துல வர ரஜினி மாதிரி நம்ம பாண்டி ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ ஷாக் இங்கிலீஷ் அடிச்சு விட்டதுல நீ ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டியே. எப்படிக்கா அவன் எப்படி அப்படி பேசிருக்க முடியும்? தெரியலையே. நம்ம முன்னாடி வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு ஒரு வேலை பாக்கெட்டுக்குள்ள ஸ்பீக்கரை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டப்பிங் கொடுத்துருப்பானோ? இல்ல இல்ல, இருக்காது. ஆனா மலர் செம்மையா பேசின. மலர் பிச்சிட்டான். அவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு. இல்லக்கா, இந்த இங்கிலீஷ்ல பாரிஸ் கார்னர்னு எழுதியிருந்தாலே அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்க வராது. பாரி முனைன்னு தமிழ்ல தான் படிப்பான். அவன் எப்படி இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசினா? டவுட்டா இருக்குக்கா. இப்ப என்ன அதை நினைச்சு நீ பெருமைப்படுறியா பொறாமப்படுறியா? ஆச்சரியமா இருக்கு. கோச்சிங் யாரு? நம்ம தலைவர் ஹெட்மாஸ்டர் மார்க்கண்டேன்ல. விடியோ பெரும்பெடுத்து அடிய வெளுன்னு வெளுத்திருப்பாரு. அவன் இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். அப்ப கூட எப்படிக்கா ஒருத்தன் ஒரே நாள்ல நம்ம எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி பேச முடியும்? அதிசயம்தான். நடந்துருச்சே, என்ன பண்றது? ஆனா மலரு, நான் வேற இவன் எங்கட பேச போறான்னு வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். எடுத்திருந்தா அந்த வீடியோ அப்படியே சோஷியல் மீடியால போட்டு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி இருப்பேன். சி, வாய் மூடு. என்ன மலரு, அப்படியே கொஞ்சம் லைட்டா பாண்டி பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. ஐயா, நீங்க வேற அண்ணி. ஒரு தடவை அவன் பக்கம் சாஞ்சு அனுபவிச்சதெல்லாம் பத்தாதா? திமிர் பிடிச்சவன். எனக்கும் என்னமோ மேல அதே டவுட்ல தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல வாய் மூடு. சரி விடு.
டேய் பாண்டி, மாமா உட்கார்றா. டேய் போதும்டா. நகத்தை கடிச்சு கடிச்சு அங்க பாரு, பாதி விரலையே காணும். முதலாளிக்கு அப்படி என்ன டென்ஷனு? வாட் அங்கிள்? என்னது? நோ அங்கிள், விஜய் காம்படிஷன். டோன்ட் நோ பிரைஸ் கெட்டிங் ஆர் நாட். வெரி டென்ஷன் அங்கிள். பாத்தியா அவன? இப்ப இதெல்லாம் தேவையா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, கத்து கொடுத்த குருவுக்கு இங்கிலீஷ்ல வணக்கம் வைக்கிறாரு நம்ம அலெக்ஸ் பாண்டியன். டேய் இங்க பாருடா, எப்ப நீ இங்கிலீஷ்ல பொழந்து கட்டி இவங்க எல்லார் முகத்திலையும் கரிய பூசணியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் விஜய் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் அடுத்ததுதான். நீதான் காலையிலே ஜெயிச்சிட்டியே.